முன்னாள் அமைச்சர் திரு கே வி ராமலிங்கம் அவர்கள் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். திரு ராமலிங்கம், வணக்கம். அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்குமாறு திருமதி சசிகலா அவர்களுக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அவர்கள் என்று வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன, திரு கே வி ராமலிங்கம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரின் தகுதி, திறமை, தியாகம் அனைத்தும் அமைப்பெற்றவர் சின்னம் அம்மா தான். அவங்களுக்கு வழங்குறதா அண்ணா தொண்டர்களுடைய விருப்பம் கூட அதுதான். ஆனால் 1.5 கோடி தொண்டர்களுடைய அடிமட்டத்தினுடைய விருப்பம் சின்னமா பொதுச் செயலாளர் அவங்க தான். உங்களுடைய கோரிக்கைக்கு திருமதி சசிகலா அவர்களிடமிருந்து எப்பொழுது ஒரு பதில் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? கூடிய விரைவில் கண்டிப்பாக இது ஏற்பாடு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவுடைய அத்தனை தொண்டர்களுக்கும் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இந்த ஒரு வலியுறுத்தல் குறித்து? அனைத்து தொண்டர்களும் ஒட்டுமொத்தமா ஏற்கக்கூடிய தலைவி அம்மா சின்னம்மா. இப்பொழுது நீங்கள் சேர்ந்து சின்னம்மா ஏற்றுக்கிறாங்க. சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் வரணும். சின்னம்மா வந்தா தான் அந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காக்குகின்ற ஒரே தகுதி படைத்தவர் சின்னம்மா தான். இப்பொழுது நீங்கள் ஒரு வலியுறுத்தலை தியாகம் அனைத்தும் அமைப்பெற்றவர் சின்னம்மா தான். திரு கே வி ராமலிங்கம், தற்பொழுது நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து திருமதி சசிகலா அவர்களிடம் ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறீர்கள். இதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கும் வண்ணமாக பொதுக்குழுவோ செயற்குழுவோ கட்சியிலிருந்து கூட்டப்படுமா? அது தொடர்பான தகவல்கள். அதான் தலைமையை முடிவு பண்றது பொதுக்குழு செயற்குழு அவசியம் இல்லைங்க. உடனே நம்ம பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து ஒப்புதல் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் இப்போ பொதுக்குழுவே செயற்குழு கூட்டிட்டு ஒப்புதல் வாங்க அவசியம் இல்லை.